Hello everyone, welcome back to our channel Learnerz. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா one of the most important grammar lessons in English grammar. அதுதான் active voice and passive voice. Though it seems very simple, it has got some techniques to be remembered. இந்த கிராமர் டாபிக் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுல நிறைய நுவான்சஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு, சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எப்போதுமே ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல தப்பே விட மாட்டீங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, எதனால இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, குறிப்பா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். மோரோவர் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நம்ம நிறைய கான்டெக்ட்ஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், பாசிவ் வாய்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிப்போர்ட்ஸ்ல, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல, ப்ராசஸ் மேக்கிங்ல, ஒரு கன்சர்ன்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தன்னுடைய பாஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணும்போது தே ஹாவ் டு யூஸ் ஒன்லி பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு அளப்பரிய யூசேஜஸ் இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. சில சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது, நான் அதோட சேர்ந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், the very word itself conveys you the meaning. Active, this is passive. அதுக்காக passive அப்படின்னு சொன்னா இது ரொம்ப அதை விட ரொம்ப கம்மி, இதுக்கு பெருசா வேலை இல்லை, இது பாசிவா இருக்கும், இட் ரிமைன்ஸ் பாசிவ் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா the basic structure எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, this is actually the basic structure of active and passive voice. முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து verb, அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட். பட் when it comes to the context of passive voice, object, then verb, then the subject. Object is actually the receiver of the action. The same, receiver of the action, action and doer of the action. முதல்ல இந்த active voice and passive voice அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த active voice அப்படின்னு சொன்னா என்னன்னா, it is always the subject performs the action on the object. அதாவது எப்பொழுதுமே doer of the action தான் வினையை நிகழ்த்தக்கூடியவர். அது எதன் மேல வினை நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்ட் மேல தான், that is the receiver of the action மேல தான் வினை நிகழ்த்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். passive voice நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா it is always the subject is being acted upon. அதாவது we always give emphasis to the object or sometimes the action too. So இதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா the general structure of or the general things that you should know about active and passive voice. So இப்போ tenses, ஒரு டென்ஸ்லையும் active and passive voice எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். Let's move on to that. முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, simple tensesல active and passive voice எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Before getting into that, let me tell you some of the rules to be followed while you convert active into passive. அதாவது active voice passive voice சேஞ்ச் பண்ணும்பொழுது என்னென்ன ரூல்ஸ்லாம் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு எந்த தப்புமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. the rules to be followed எதெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், we are going to identify the subject, verb and object. That is going to be the first rule that you are going to apply while you change active voice into passive voice. The next one, object becomes subject. Object subject ஆ மாறும். The third one என்ன அப்படின்னு சொன்னா, be form of the verb யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நான் டென்ஸ் டீச் பண்ணும்பொழுதே உங்களுக்கு be form of the verb அப்படின்னா என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி அதுல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஐ பட்டன்ல கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா you can clarify your doubts. So fourth rule என்ன அப்படின்னு சொன்னா, third form of the verb must be used in all the passive voice. passive constructionல எப்பொழுதுமே verb என்ன ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா third form of the verb தான் யூஸ் பண்ணணும். that is past participle form of the verb. V3 ன்னு சொல்றோம்ல, அதுதான் யூஸ் பண்ணணும். then the fifth rule is by. அதாவது by அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசிஷனோட தான் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா by அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டும். the last rule, that is subject becomes object. so these are all the rules that should be followed while you change active voice into passive voice. so let's move on to simple tenses.
சிம்பிள் டென்சஸ்ல இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணி எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், I have just written only very simple and basic sentence as example. This example is going to be used throughout this class. Okay, so Tim writes the letter. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வந்து டென்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் பர்சன் சிங்குலரில் வேர்போட எஸ் சேரணும். அதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேசிக் ரூல். ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் அஃப்கோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஐடென்டிஃபையிங் த சப்ஜெக்ட், verb and object. So subject என்ன அப்படின்னு சொன்னா we have identified the subject, that is Tim, verb that is writes, and object the letter. So first rule is applied. What is the next rule? That is object becomes subject. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா வந்திருக்கு. தட் இஸ் த லெட்டர். ஓகே, ஸோ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட். ஓகே, இன் ஆல் த பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இந்த நீங்க ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பி ஃபார்ம் அமைய போகுது. இப்போ இதே இது இந்த இடத்துல வந்து நீங்க வந்து டிம் ரைட்ஸ் புக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், புக்ஸ் ஆர் ரிட்டன் பை டிம் அப்படிதான் எழுதணும். ஏன்னா இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த சப்ஜெக்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ராதர் பாசிவ்ல வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் பிகம்ஸ் பாசிவா மாறும் பொழுது நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் மாறும். ஸோ திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் டிபெண்டிங் அப்பான் த object that has become the subject now. Okay, so letter, of course this is singular and probably it takes this be verb, that is நம்ம பார்த்துட்டு இருக்கிறது simple present tense. so be verb வந்து singularக்கு is தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி what is the fourth rule? that is past participle form of the verb is used. Okay, so write, wrote, written. so this is the third form of the verb write. so write, wrote, written. As I have already pointed out, we are going to use by அப்படிங்கிற preposition. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னா ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான். அந்த ஆல் அப்படிங்கிற வார்த்தை தான் ப்ரப்போசிஷன் பை அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பை அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் நம்ம பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ பை the last rule, that is subject becomes object. so subject Tim object ஆயிடுச்சு. so இந்த 6 ரூல் தான் எல்லா டென்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். then it's very simple. okay, so next பாத்தீங்கன்னா that is simple past tense. Tim wrote the letter. so we have already identified subject, verb and object. the next rule, object becomes subject. then the be form of the verb, that is this is the letter. this is simple past tense. so be form of the verb singular க்கு past tense la was. again third form of the verb write, wrote, written and by Tim. okay, so the third one, that is simple la third tense என்ன அப்படினு சொன்னா simple future tense. so usually உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் future tense ல நம்ம எப்போதுமே will or shall நம்ம யூஸ் பண்ணுவோம். so Tim will write the letter. so as always we have identified subject, verb, object as the first rule. so we have already identified the subject, verb and object. object becomes subject. so the letter here, இது future அப்படிங்கிறது நமக்கு passive constructionலயும் கண்டிப்பா நமக்கு தெரியதான் செய்யணும். so will is going to be retained in passive form also. so will இந்த இடத்துல be அப்படிங்கிற ஃபார்மே பி அப்படிங்கிற வேர்டே பி ஃபார்மா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வில் பி write, wrote, written. ஸோ வில் பி written by Tim. ஸோ இதுதான் சிம்பிள் டென்சஸ்க்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து எப்படி பாசிவ் வாய்ஸ் மாத்துறது அப்படிங்கிற பேசிக் ரூல்ஸோட நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், present continuous tense. present continuous tense, Tim is writing the letter. நம்ம எல்லாருக்குமே continuous tense ஓட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி தெரியும். Tim is writing the letter. So the very same rules, we are identifying the subject, verb and object. So Tim is subject and is writing verb and the letter object. So இப்படி நீங்க மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம், subject, verb and object அப்படின்னு சொல்லிட்டு. So object becomes subject.
that is the next rule. So the letter. அதுக்கப்புறம் B form, that is the letter, it of course depends upon the subject. Okay, so is subject வந்து singular, moreover we are talking about present continuous tense, அதனால B form என்னது அப்படின்னு சொன்னா is. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி இது வந்து கண்டினியூஸ் டென்ஸு, நம்ம பி ஃபார்மும் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இது வந்து கண்டினியூஸ் மார்க்கர் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, அதுவும் நமக்கு வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் தெளிவாக தெரியணும். அதனால பி ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது பீயிங். ஓகே, ஸோ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை டிம். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பை, அண்ட் சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வேலை செய்யுது. ஆஸ் யூஷுவல் டிம் வாஸ் ரைட்டிங் த லெட்டர். Okay, this is past continuous. We have already identified the subject, verb and object. Object becomes subject. The very same rule. Okay, so was ena past continuous, and was B plus ing ena this is continuous tense, adnala B form plus ing being written by Tim. Okay, so idu da vandu past continuous la passive voice oda structure. adukaduthu enna irukano appdin sonna நேச்சுரலி நம்ம என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு தேர் இஸ் நோ பாசிவ் ஃபார்ம், பாசிவ் ஸ்ட்ரக்சரே கிடையவே கிடையாது. ஸோ கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஃபார் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு தேர் இஸ் நோ பாசிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். The next one, perfect. So perfect tenseல எப்படி active and passive voice வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க போறோம். So present perfect tense முதல்ல Tim has returned the letter. So ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். Tim has returned. So நம்ம ஏற்கனவே தெரியும் present perfectல has and have must be used. இது வந்து I அதுக்கப்புறம் மற்ற ப்ளூரல் எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா have யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் நம்ம has யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ரூல்ஸ் ஆல்ரெடி we know. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். Tim has written the letter. So obviously we have identified the subject, verb and object. So the next rule, that is object becomes subject, the letter. Okay, so the basic, okay, the has is going to be retained here also. Active passive ரெண்டுலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா the tense remains the same, okay, without undergoing any change. Okay, நமக்கு இதுல tenseல எந்த மாற்றமும் நிகழாது, rather அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நமக்கு வந்து மாற்றம் நிகழுது. அப்போ has, been, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீன் அப்படிங்கிறதே இந்த இடத்துல பி ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தட் இஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், write, wrote, written by Tim. This is the passive construction of present perfect tense. Okay, so let's move on to the next one, that is past perfect tense. So already நமக்கு தெரியும் past perfect tense பொறுத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, just we are going to use only had. Okay, so Tim had written the letter. So as always we have identified subject, verb, object. Object becomes subject. The letter had been, so B form of the verb, write, wrote, written by Tim. Okay, applied all the 6 rules. And the last one, that is Tim will have written the letter. So this is future perfect tense. So Tim will have written, subject, verb and object. Object becomes subject. The letter will have been, okay, been written by Tim. So இதுதான் வந்து perfect tenseல ஒரு டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இந்த மூணுலையும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அடுத்த ஒரு செட் ஆஃப் டென்சஸ் நமக்கு இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 3 டென்சஸ்க்குமே பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ பாசிவ் ஃபார்ம் ஃபார் present perfect continuous tense, past perfect continuous tense and future perfect continuous tense. So ஏற்கனவே future continuous tenseக்கு passive construction இல்லை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ
இந்த 3 டென்சஸ்க்கும் passive construction கிடையாது. So totally we do not have passive construction for all the 4 tenses that I have already mentioned. Okay, so totally 8 டென்சஸ்க்கு மட்டும் தான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது இம்பரேட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா நம்ம ஏற்கனவே தெரியும், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். தெரியல அப்படின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸோட லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இம்பரேட்டிவ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there is no subject, சப்ஜெக்டே இருக்காது. The sentence usually starts with the verb. இதுதான் இம்பரேட்டிவோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி சப்ஜெக்டே இல்லாத இடத்துல நம்ம எப்படி வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்ற போகிறோம் அந்த இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ யூஸ்வலாகவே நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட், இப்படி தான் நம்ம ரூல்ஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் ஹேவிங் எனி சப்ஜெக்ட் how are we going to change the given active into passive அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அதே டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரியான சென்டென்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சி, ரைட் த லெட்டர். ரைட் த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையோ பார்த்து கமாண்ட் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, சம்திங் ஆர் தி அதர் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, த சென்டென்ஸ் இஸ் அஃப்கோர்ஸ் இம்பரேட்டிவ். ஓகே, ஸோ இந்த கட்டளை வாக்கியமில் தெர் இஸ் நோ சப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கட்டளை வாக்கியமில் சப்ஜெக்ட் இல்லைன்னா கூட இட் இஸ் ஹிடன். நம்ம யாரை மீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யூ ரைட் த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளை பார்த்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஷட் த டோர், ரைட் த லெட்டர், ஷேக் த பாட்டில் பிஃபோர் யூஸ். யார் அதை யூஸ் பண்ண போகிறாங்களோ, யார் அதை நம்ம செய்யணும்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து ப்ராபப்ளி அந்த ஆக்ஷனை செய்ய போகிறாங்க. அப்போது த சப்ஜெக்ட் யூ இஸ் ஆல்வேஸ் ஹிடன் இன் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பட் இருந்தால் கூட அதை நம்ம எந்த இடத்துலையுமே வெளிப்படையாக யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. பட் வி அஸ்யூம் தட் த சப்ஜெக்ட் இஸ் யூ அண்ட் இட் இஸ் ஹிடன் ஆல்வேஸ் அப்படிங்கிறதா நம்மளுடைய அசம்ஷன். இப்போ இந்த இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ ரைட் த லெட்டர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ப்ராபப்ளி யூ ரைட் த லெட்டர் தான், ஆனால் கூட நம்ம வந்து யூ இஸ் ஆல்வேஸ் ஹிடன். ஓகே, இந்த இடத்துல அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழில் சொல்லி பாருங்க. ரைட் த லெட்டர், லெட்டர் எழுது, இல்லைனா கடிதம் எழுது அப்படின்னு நம்ம யாரையோ பார்த்து கமாண்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் அதை பாசிவாக எப்படி சொல்லி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாக தமிழில் செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாசிவ் அப்படின்னு சொன்னால் இந்த வினை நிகழ்த்தப்படட்டும், இந்த வினை இவரால் நிகழ்த்தப்படட்டும். அப்போ சப்ஜெக்ட் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பாசிவ்ல, ஆக்ஷனோ இல்ல ஆப்ஜெக்டோ தான் முக்கியமான ஒரு இடத்தை வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிடிக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து சப்ஜெக்ட் பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஏன்னா சப்ஜெக்டே இல்லை இந்த இடத்துல. யூஸ்வலாவே பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம அப்படிதான் செய்ய போறோம். அப்போ ரைட் த லெட்டர், நோ ப்ராப்ளம். வி ஹாவ் த இம்பார்ட்டன்ட் 2 things, தட் இஸ் நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு அண்ட் verb இருக்கு, ஆக்ஷன் verb இருக்குது. அப்போ ரைட் த லெட்டர் எப்படி நம்ம அதை சொல்லி பாருங்க. கடிதம் எழுதப்படட்டும். ஸோ கடிதம் எழுதுங்கள் ஆர் கடிதம் எழுது அப்படின்னு யாரையாவது நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ அதோடைய பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கடிதம் எழுதப்படட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷட் த டோர் அப்படின்னு சொன்னா டோரை யாராவது க்ளோஸ் பண்ணுங்க, டோரை யாராவது க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணப்படட்டும், டோர் க்ளோஸ் பண்ணப்படட்டும். ஸோ இந்த படட்டும், செய்யட்டும், யாராவது ஒருத்தர் இதை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம மீனிங்ல நம்ம இதை சொல்லும் பொழுது அதுக்கு இணையான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா லெட். ஸோ லெட் அப்படிங்கிறதுனாலே லெட் இட் பி டன், லெட் த பாட்டில் பி ஷேக்கன் பிஃபோர் யூஸ், லெட் த டோர் பி ஷட். ஸோ இப்படி வந்து நம்ம லெட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப இணையான ஒரு ஆங்கில வார்த்தையா நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துலையும் தான். ஸோ ஆக்டிவ் டு பாசிவ் இம்பரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல எப்படி எழுத போறோம் அப்படின்னு சொன்னா ஆஸ் ஆல்வேஸ் வி ஹவ் ஐடென்டிஃபைட் சப்ஜெக்ட் இல்லை தான், ஆனால் கூட நம்ம வேர்பையும் ஆப்ஜெக்டையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். யூஸ்வலா இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போறோம் அப்படின்னு சொன்னா ஒன்லி லெட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ அந்த லெட்டர் நம்ம யூஷுவல் ரூல் தான், லெட்டர் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறிடுச்சு. இந்த இடத்துல நம்ம யூஸ்வலா
என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அந்த பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து பி அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம பி ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட், ரோட், ரிட்டன் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இஸ் கோயிங் டு பி யூஸ்டு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லாதனால இந்த லாஸ்ட் 2 ரூல் நம்மள அப்ளை பண்ண முடியல. ஏன்னா பை சம்மொன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து யூஸ்வலாக நம்ம செய்வோம். பை சம்மொன் அப்படின்னா அந்த சம்மொன் யாருன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறி இருக்கும். இந்த இடத்துல இந்த 2க்கும் வேலை இல்லை. ஸோ வி ஹவ் ஜஸ்ட் ஃபாலோட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 4 ரூல்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் இம்பரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதை எந்த மாதிரி இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரூலை அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு அப்ளை த ரூல் அண்ட் கெட் தி ஆன்சர். The last one, that is interrogative. நம்ம ஏற்கனவே தெரியும் interrogative, அதாவது கேள்வி வாக்கியம், வினா வாக்கியத்துக்கு எப்படி பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போகுது. நம்ம பொதுவாக ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு சேஞ்ச் ஆக்டிவ் இன்டு பாசிவ் ஆர் பாசிவ் இன்டு ஆக்டிவ். பாசிவ் இன்டு ஆக்டிவ் அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒரு டீல் கிடையாது. ஜஸ்ட் உல்டாவாக நம்ம அப்படியே பண்ண போகிறோம். ரிவர்ஸலாக அந்த ரூல்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி வந்து இந்த பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போகுது, இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் the same type of example is used here too. That is who wrote the letter. இப்போ நான் யார் இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. Of course this is ஏன்னா நம்ம இன்ட்ரோகேட்டிவ் WH மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ who wrote the letter, who wrote the letter அப்படின்னு சொன்னால் யார் இந்த லெட்டரை எழுதியது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல கேட்டால் இந்த கேள்வியை வந்து நம்ம இப்படிதான் கேட்போம். இந்த லெட்டரை எழுதுனது யார் இந்த லெட்டரை எழுதுனா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ அதை நீங்க பாசிவா நீங்க தமிழ்லே சொல்லி பாருங்களேன். இந்த லெட்டர் யாரால் எழுதப்பட்டது, that is also a question. ஆனா கூட அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we are not going to touch tense here, just the structure is getting changed in every active and passive. ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல டென்ஸ்ல எந்த மாற்றமும் நிகழாது, ஒன்லி த ஸ்ட்ரக்சர் இஸ் கெட்டிங் சேஞ்ச். அப்போ அந்த இன்ட்ரோகேட்டிவ்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஹூ ரோட் த லெட்டர் அப்படின்னு சொன்னா என்னன்னா யாரோ லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ இந்த லெட்டர் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மாற்ற போறோம். இதை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா செய்யணும், இன்னும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா just go for another step. இன்னொரு ஸ்டெப் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா you won't commit any mistake while you change interrogative active into interrogative passive. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லி தரேன். who wrote the letter அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க வந்து அதை வந்து interrogative ஆக்டிவா இருக்கிறத ஸ்டேட்மெண்ட் ஆக்டிவா நீங்க மாத்திக்கோங்க. அப்போ அது எப்படி இருக்கும்னா someone wrote the letter அப்படின்னு நீங்க மாத்திக்கிறீங்க. சும்மா இது வந்து ஜஸ்ட் the step தான். நம்ம இன் பிட்வீன் அந்த ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். someone wrote the letter அப்படிங்கிற ஆக்டிவா நீங்க இப்போ பாசிவா மாத்துங்க. அப்போ the letter was written by someone அப்படிங்கறத நீங்க வச்சுக்கோங்க. அப்போ was written by someone, the letter, இந்த 3 இருக்கு. இதை வந்து இப்போ இன்ட்ராகேட்டிவ் பாசிவா மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா எப்படின்னா நீங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் இன்ட்ராகேட்டிவ் வந்து யார் தமிழ்ல, அதாவது தமிழ்ல நீங்க வந்து ஆக்டிவ்ல செய்வினையில நீங்க வந்து கேள்வி வாக்கியத்தை கேட்டீங்கன்னா யார் இதை செய்ததுன்னு கேட்போம். இதே இது செயற்பாட்டு வினையில நீங்க கேள்வி வாக்கியத்தை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா யாரால் இது செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பாயிண்ட். அப்போ பை, அதாவது அந்த பை அப்படிங்கிற நம்ம லாஸ்ட் 5th ரூல்ல வந்து இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். பை ஹூம், அதாவது யார்னா ஹூம்னா யாரால், இது யாரால். அப்போ பை ஹூம் அப்படின்னு சொன்னா யாரால் அப்படின்னு. ஸோ வாஸ், ஏன்னா இது வந்து நம்ம எழுதியிருக்கிறது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாஸ் யூஷுவலாவே உங்களுக்கு தெரியும், அதுவும் நம்ம வந்து கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல பார்த்துருக்கோம். இன்ட்ரோகேட்டிவ்ல WH மார்க்கருக்கு அப்புறம் வரக்கூடியது ஒன்லி த verb. ஸோ verb by whom was நம்ம எழுதிட்டோம், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால. the letter அதுக்கப்புறம் வரக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரியும், the subject தான் வரும். ஸோ by whom was the letter written. ஸோ இவ்வளோதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நம்ம ஒரு டென்ஸுக்கும் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்த்தோம். மொத்தம் 8 டென்ஸுக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அது போக நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ that's all about active and passive voice. If you have any doubt, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா you just write your doubts and examples in the comment section. If you like the video, hit the like button. If you want more videos of this kind, kindly consider subscribing the channel Learnerz Learn. Thank you. Have a nice day.